குட் மார்னிங். மேடம், ஐ எம் ரேணுகா. சொல்லுங்க மேடம். I have an appointment with Dr. Shamila. 10 a.m. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? 1 செகண்ட் மேடம். ஓகே. எஸ் மேடம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க வந்துருங்க. வெறும் வயித்துல தானே வரீங்க? ஆமாம் மேடம். சரி வாங்க மேடம். நான் சொன்ன கேளு, உட்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, சொன்ன பேச்சு எங்கனாச்சும் கேக்குறியா நீ? நீ நேரத்துக்கு வண்டி மோதி இருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு? இன்னொரு வாட்டி இப்படி செஞ்ச நீங்க சொன்ன பேச்சு கேக்குறியா? இன்னொரு வாட்டி விளையாட்டு கிளையாட்டுன்னு எங்கேயாவது ஓடுன உத பிச்சிருவேன். அம்மா, ஏமா குழந்தைய அடிக்கிறீங்க? இந்நேரத்துக்கு வண்டி மேல ஏறி இருந்தா என்ன ஆயிருக்குமா? அதான் ஒன்னும் ஆகலைல்ல. சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதான். சின்ன குழந்தைங்கன்னா அப்படிதாம்மா. ஆனா பெத்தவங்க என்னைக்குமே இப்படிதான். என்னமா பண்றது? இதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்காக தான் வேகாத வெயில்ல உட்காந்து செருப்ப தைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு எங்கம்மா புரியுது அதெல்லாம்? எப்ப பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டுன்னு. நீங்க கொஞ்சறீங்களா புலம்புறீங்களாமா? ரெண்டும் தாம்மா. ஐயோ, இந்நேரத்துக்கு வண்டியில அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்குமோன்னு பதட்டத்துல 2 அடி அடிச்சிட்டேன். நல்ல வேலை பொழைச்சிருச்சு. அது போதுமா எனக்கு? உனக்கு தெரியாதுமா, இந்த பாவி புள்ளையோட அப்ப என்னைக்கோ என்னை விட்டு ஓடி போயிட்டான். தருதல பைய, அவனை நம்பி கழுத்து நீட்டின பாவத்துக்கு இதோ இந்த பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு கதின்னு ஆயிருச்சு. அப்பவே என் சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, வேணாண்டி வயித்துல உள்ளத கலைச்சிருன்னு. என் மனசு கேட்கலமா. அது என்ன பாவம் செஞ்சது? தப்பு செஞ்சது நானு. தண்டனை எதுக்கு அதுக்கு கொடுக்கணும்னு சரிதான் போன்னு விட்டுட்டேம்மா. இப்ப என்ன கெட்டு போயிடுச்சு? இன்னைக்கு அவளுக்கு நான் இருக்கேன், அவ எனக்கு இருக்கா. கஞ்சிதான் குடிக்கிறோம். பாதி கிளாஸ் அவ குடிக்கிறா, மீதி இருக்கிறத நான் குடிக்கிறேன். வயிறு நிறையலனாலும் மனசு நிறையுதுமா. ஒரு புருஷன் தராத நிம்மதிய ஒரு புள்ள தரும்னு என் தங்கம் நிரூபிச்சிட்டாமா. என்னடா செல்லம், வலிக்குதா? வா. எங்கேயோ அவசரமா போயிட்டு இருக்க அப்படி போன்றிருக்கு. யாரு கூடிய கெடுக்க போற? உன்னை எல்லாம் நல்லவன் நினைச்சு எங்க அம்மா தங்க இடம் கொடுத்து படிக்க வச்சு சோறு போட்டு பெத்த தாய் மாதிரி உன்னை கவனிச்சிட்டாங்க பாரு. அது காட்டுற பதில் மரியாதை தானா? அங்கிள், ஒரு நிமிஷம். என் மேல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலா ஓ, உன் மேல எந்த தப்பும் இல்ல. கொலை செஞ்சது எங்க அம்மா தான் இல்ல? சத்தியமா நான் அப்படிலாம் சொல்லல அங்கிள். தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. பாட்டியும் நானும் அந்த கொலையை செய்யவே இல்ல. அப்புறம்
செத்தவன் தன்னைத்தானே கழுத்தை நெரிச்சுக்கிட்டு அவனே கொண்டுகிட்டானா? கடவுளே, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அங்கிள்? வாய் மூடு. 1000 பிரச்சனை நமக்குள்ள இருந்தாலும் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன். எங்க அம்மா என்ன நம்பலனாலும் உன்னை நம்பி கூட வச்சிருந்தாங்கல்ல, அவங்கள பாத்துக்குவேன்னு நினைச்சேன். இப்படி அபாண்டமா அவங்க மேல கொலைப்பழி சுமத்திட்டு அவங்கள உள்ள அனுப்பிச்சிட்டு நீ வெளியே ஜாலியா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறியா? என்ன நெஞ்செழுத்த உனக்கு? தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க அங்கிள். பாட்டி எதுக்காக இந்த கொலைப்பழியை ஏத்துக்கிட்டாங்கன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. என் படிப்பு கெடக்கூடாதுன்னு ஒண்ணுதான் அவங்க ரீசனா சொல்றாங்க. சொன்னாங்கல்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும்? படிப்பாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி எரிஞ்சிட்டு நீ செஞ்ச கொலைக்கு நீ அந்த பழியை ஏத்துக்கிட்டு நீ தானே உள்ள போயிருக்கணும். சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல அங்கிள். இந்த பார், என்கிட்ட இந்த வாழைப்பழ காமெடி வேலைலாம் வேணாம். நீ எந்த நோக்கத்தோட எங்க அம்மா வீட்டுக்கு வந்த, என்ன செய்ய நினைச்ச, நீ எப்படி செஞ்சு முடிச்சிருக்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன வெறும் காமெடின்னு மட்டும் நினைச்சிடாத. எனக்குள்ள ஒரு எரிமலை கொதிச்சு குமுறிக்கிட்டு இருக்கு. அத பார்க்கணும்னு நினைக்காத, தாங்க மாட்டேன். நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா சத்தியமா சொல்றேன், பாட்டியும் சரி நானும் சரி அந்த கொலையை பண்ணவே இல்ல. பாட்டி தேவையில்லாம என்ன காப்பாத்துறதுக்காக அவங்க கொலை பண்ணதா வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்ப உள்ள போயிருக்காங்க. அவங்கள வெளியே எடுக்கிறதுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ பாட்டி வெளியில எடுக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிற, இத நான் நம்பணும். அம்மாடி, உலகத்துல எத்தனையோ கிரிமினல் இருக்கானுங்க, மொல்ல மாதிரி இருக்கானுங்க, முடிச்சவங்க இருக்கானுங்க, ஏன் ஊரடிச்சு உலையில போடுற கேப் மாதிரிங்க 1 கோடிக்கு மேல இருக்கானுங்க. ஆனா அவனுங்க யாருக்கு ஊசாமார்த்தியம் வராது தாயே. பெத்த புள்ளன்னா அவன் குடும்பம் கூட பார்க்காம எப்போ எங்க அம்மா உன்னை கூட வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை வெளியில அனுப்புனாங்களோ அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு காப்பு வச்சிட்டல. ஆனா ஒண்ணு, இப்படியே உன்னை நான் சும்மா விட்டுருவோன்னு மட்டும் நினைச்சிடாத. அங்கிள், ஏய் வாய் மூடுறியா? மரியாதையா எங்க அம்மாவை வெளியில எடுக்கிற வேலையை பாரு. என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. எங்க அம்மா வெளியில வரணும். அவங்க வாழ்க்கையை விட்டு நீ வெளியில நிரந்தரமா போகணும். சாகர வரைக்கும் அவங்க கண்ணிலே நீ முழிக்க கூடாது. நீ மட்டும் இதை செய்யலன்னு வச்சுக்கிய, 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. அண்ணி, மஞ்சு, மஞ்சு கண்ணா, மஞ்சு கண்ணா, நீ பொழைச்சிருவடா. அம்மாக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பொழைச்சு வந்து என்ன அம்மானு கூப்பிடுவேன் பாரு. நான் பேசுறது கேக்குதாடா உனக்கு? மஞ்சு, அண்ணி. அம்மா பாருடா. ஒண்ணும் ஆகாது அண்ணி. மஞ்சு, நீ பொழைச்சிருவ. நீ பொழைச்சு வந்து நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்டா. மஞ்சு, டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் புள்ளைய எப்படியாவது எங்களுக்கு காப்பாத்தி கொடுத்துருங்க. ஆபரேஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முடிய 6 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க தான் என் குழந்தையை காப்பாத்தி கொடுக்குற டாக்டர். இங்க ப்ளீஸ். பாருமா, ஆபரேஷன் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு. இவளுக்கு ஆயுசு கொடுக்க வேண்டியது ஆண்டவனோட பொறுப்பு. கடவுளை நம்புங்க, நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். ஐயோ, மஞ்சு, நர்ஸ் போலாம். மஞ்சு. இங்க பாருங்க அண்ணி. அண்ணி, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. மஞ்சு. அழாத, பஞ்சுக்கு சரியாயிரும், நீ கவலைப்படாத. லூசாடி நீ? மென்டலாவே ஆயிட்டியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே பலார்னு அரைஞ்சலாம் போல இருக்கு. இங்க பாரு, எல்லாருக்கும் கோவம் வரும், விரக்தி வரும், வாழ்க்கை மேல வெறுப்பு வரும். ஆனா உன்ன மாதிரி கான்ஷியஸா யோசிச்சு யாரும் மடத்தனமா முடிவு எடுக்க மாட்டாங்க. இங்க பாரு, உனக்கு விஜய் மேல கோவம்னா அவனோட வச்சுக்கோ.
ஆசை தீர போலீஸ்ல புடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்ட வச்சல. இது கடவுளா பார்த்து கொடுத்த குழந்தை. இது உனக்கு என்ன பண்ணுச்சு ரேணுகா? இந்த உலகத்துல சோத்துக்காக ஏங்குறவங்க, சுகத்துக்காக ஏங்குறவங்க, பணத்துக்கு, வீடு வாசலுக்கு, அந்தஸ்துக்கு ஏங்குறவங்கன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏங்கின விஷயத்துக்காக உழைக்கவும் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா குழந்தைக்காக ஏங்குறவங்கள நினைச்சு பாரு. மருத்துவம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லாத. இன்னைக்கும் குழந்தை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கதா செய்யறாங்க. காலத்துக்கும் அவங்க ஏக்கம் தீர்றதே இல்ல தெரியுமா? யாரோ எங்க அண்ணியை எடுத்துக்கோயே. அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதும் அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. தேங்க் காட். இப்ப திரும்பி வந்துட்டாங்கன்னு வெச்சுக்கோ. ஆனா வீட்டை விட்டு வெளியில போனவங்க நேரா எங்க போனாங்கன்னு தெரியுமா? சாக போனாங்க. அது தெரியுமா உனக்கு? யாரோ ஒரு அனாதை குழந்தை கிடைச்சிருக்குன்னு அதுல திருப்தியாகி திரும்பி வந்திருக்காங்க. நினைச்சு பாரு இதெல்லாம். கடவுள் உனக்கு கருணையோட ஒரு குழந்தைய கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு. அத போய் கலைக்கிறேன்னு சொல்றியே, ஏண்டி ஏண்டி நீ இப்படி இருக்க? ஏதாவது பேசுறேனுக்கா? என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. திரும்ப திரும்ப இந்த கர்ப்பத்தை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. எனக்கு அருவருப்பா இருக்கு காயத்ரி. நான் செஞ்ச பாவம் அவனுக்கு கழுத்தை நீட்டினதுன்னா இது செஞ்ச பாவம் எனக்கு வந்து பிறக்குது. எப்படி அதை இல்லைன்னு சொல்ல முடியும்? ஏய் லூசு, குழந்தைக்கு எதிரி பாவம் புண்ணியம் எல்லாம்? அப்போ அந்த அயோக்கியனோட குழந்தைய பெத்தெடுத்து அவனோட போய் சேர்ந்து வாழ சொல்றியா? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஒரு பொண்ணு நினைச்சா யார வேணாலும் திருத்த முடியும், யார வேணா நல்லவனா மாத்த முடியும். இன்னைக்கு அயோக்கியனா இருக்கிறவன் என்னைக்கும் அப்படியேதான் இருப்பானா? தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப புலம்புறியே, அப்ப எங்க போச்சு இந்த புத்தி? இன்னைக்கு நீ பேசுறது சரினா அன்னைக்கு அவன் மேல பைத்தியமா சுத்திட்டு இருந்தியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் திருந்திட்டேன் சுப்பு. அவனை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். அதத்தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு நீ திருந்தின மாதிரி நாளைக்கு அவன் திருந்த மாட்டானா? அவனா திருந்தலனா நீ திருத்து. நீ அவனை மாத்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு பொண்டாட்டியா நீ போனல்ல, அந்த பொறுப்பு இதுதான் நினைச்சுக்கோ. ரேணுகா, உங்க அப்பா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காரு. நீ சம்மதிக்காம போ. அத பத்தி நான் பேச விரும்பல. உனக்கு அதுதான் முடிவுனா கடவுள் ஏன் உனக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுக்க முடிவெடுக்கணும்? எந்த உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லடி. புள்ள பெத்தவ அஞ்சாவதா ஒண்ணு தனக்கு வேணான்னு நினைச்சு அபார்ஷன் பண்ணிக்க போறானா? அது சரி, நீ எதுக்குடி அதை இப்பவே செய்யணும்? இது சந்தோஷம் ரேணுகா. ஒரு குழந்தைங்கிறது கொண்டாட வேண்டிய விஷயம். மழை பெய்யற மாதிரி, பூ பூக்கிற மாதிரி, பயிர் விளையற மாதிரி இயற்கையா நடக்கிற ஒரு அற்புதம். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிக்காத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நியாயமா யோசிறேனுக்கா. நாங்க ஒண்ணு உனக்கு விரோதி இல்ல. உனக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். நீ நல்லா இருக்கணும்,
உனக்கு நல்லது நடக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இங்க பாரு, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டு காலம் ஃபுல்லா நீ அழுதுட்டு இருக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடு. அவ யோசிக்கட்டும் சுப்பு. பா போலாம். ஏய் வருண்டி. ओम स्मुखाय नमः एकदन्ताय नमः ओम कपिलाय नमः गजकर्णिकाय नमः लंबोदराय नमः विगडाय नमः विघ्नराजाय नमः विनायकाय नमः धूमकेतवे नमः गणाधीक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शुभकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दपूर्वजाय नमः श्रीमहागणपतये नमो नमः नमो भ्रातृपतये नमः गणपतये नमः नमस्ते स्तम्भोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीभगवते नमो नमः वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं मे देव सर्वकार्येषु सर्वदा महादेवे नमः आज्यतीवन्दरिशयामि தீபாவளி எடுத்துக்கோங்க. என்னம்மா ஏமா அழறீங்க? இந்த சன்னிதானத்துல யாரும் அழப்படாது. நீங்க அழுதா உங்களை காப்பாத்துற அந்த பகவானுக்கே அவமானம். மனசுல எந்த குறை இருந்தாலும் மனசுல ஒரு தடவை உறக்க சொல்லுமா, அந்த பகவான் பார்த்துப்பாமா. திரியம்பகம் மஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமவ வந்தனான் தோம் ஸ்ரீயமாமதாத் கௌரி விமாய் துலானதக்ஷத்ரே கவதி துபதி சாஸ்துஷ்பதே அஷ்டாவதி நவதி பூ விசேஷஸ்திராட்சராத்மேவ்யம். என்னங்க, இந்த சாமி சொல்றது உண்மையா இருந்தா என் பொண்ணுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து முடியணும். அவ நல்லபடியா பொழைச்சு வரணும். ஏன்னா அம்மா அவ மறுபடியும் கூப்பிடணும்.